தமிழ் மொழி பேசும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு. காய்ச்சல் காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். எப்படியெல்லாம் எந்த மெத்தடில் சாப்பிட்லான்னு சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்ற நில காலங்களில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சலோடு சேர்த்து சளி இருமலும் எல்லாமே சேர்ந்து தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் மாத்திரை மருந்துகளை நாம் தவிர்த்துட்டு நம்மளோட உணவு மெத்தடு முறைகளை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக காய்ச்சல் நம்மளுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளோட நல்ல ஒரு அந்த காய்ச்சல் கால நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி, நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன் தண்ணீரை கொதிக்க வைத்த தண்ணீர் ஏன் நிறையா குடிக்கணும்னா அதில் கண்டிப்பாக சீரகம் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிகை அளவு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணியை காய வச்சு கொதிக்க வச்சு அதில் ஒரு 5-6 சீரகத்தை போட்டுருங்க. ஒரு சிட்டிகை அளவு சீரகத்தை போட்டு மூடி வச்சு ஆற வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 3 இல்லைன்னா 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஏன் தெரியுங்களா? சீரகத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஆன்டிபயாட்டிக் இருக்குது. நம்மளோட சிறுநீரகத்தில் இருக்கிற பாக்டீரியா நம்ம சிறுநீரகத்தின் வழியாகவும் மலம் வழியாகவும் அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த பாக்டீரியா தொற்றுக்களை வெளியேற்றதனுடைய வேலை தான் இந்த சீரகத்தூளுக்கு இருக்குது, சீரகத்துக்கும் இருக்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி குடிக்காத போது உங்களோட உடல்நிலை எப்படி ஆகும்னா உங்களுடைய கண்டிப்பாக உங்களுக்கு யூரினில் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்லாம்? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேக வச்சு ஆவியில் வேக வைத்த இட்லி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லி அளவுக்கு தான் சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, கம்மியான மெத்தடில் தான் நீங்கள் சாப்பிடணும். அது கூட நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்னா சாம்பார் சட்னி இந்த மாதிரியெல்லாம் தவிர்த்துட்டு புதினா கொத்தமல்லி இஞ்சி இந்த மாதிரி ஒரு சட்னி வகையில் எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளுக்கு காய்ச்சல் வரும்போது நம்மளுடைய வாயில் கசப்புத்தன்மை இருக்கும். வாயில் என்ன சாப்பிட்டாலுமே எதுவுமே தெரியாது. அப்போது நீங்கள் கண்டிப்பாக புதினாவில் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் இருக்குது. நம்ம வயிற்றில் நம்ம குடல் பகுதியில் கெட்ட கொழுப்பும் 2வது கெட்ட பாக்டீரியாவஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் புதினாவுக்கு இருக்குது. அப்போ புதினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதினா நல்லா காரம் கம்மியாக வச்சு நீங்கள் அந்த புதினாவை எடுத்துக்கலாம். இஞ்சியும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய பித்தம் கபம் அதையெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி சட்னி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா ரசம், இந்த மாதிரி ரசம் சாப்பாடு தான் நம்ம காய்ச்சல் ரசத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்ல ரசம் எடுத்துக்கவே கூடாது. ரசமும் சாப்பாடும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற ஃபீவரை விட எச்சாதான் உங்களுக்கு ஃபீவர் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புழுங்கல் அரிசி இருந்தால் நல்லா ஒரு அளவுக்கு வறுத்து வானலியில் இட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் நல்லா பொடியாக்கிக்கோங்க. பொடியாக்கிட்டு இப்போ ஒரு சின்ன இந்த அளவுக்கு ஒரு டம்ளரில் நீங்கள் போடுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை அந்த அரிசியை கஞ்சி ஆக்கிக்கணும். அது கூட கண்டிப்பாக சீரகமும் கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கணும். முடிஞ்சால் ஒரு 2 இஞ்சி இருந்தால் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் அந்த கஞ்சியை இளம் சூட்டில் நீங்கள் அந்த கஞ்சியோட உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி எடுத்துக்கலாம். நீங்கள் அதோட எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் அரை வயிற்றுக்கு தான் நீங்கள் சாப்பிடணும். எடுத்துக்கும் போது உங்களுக்கு காய்ச்சல் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் காய்ச்சல் காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி அது பால் சம்மந்தப்பட்ட டீ காஃபி தவிர்த்தே ஆகணும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சுக்கு மல்லி மிளகு இந்த மாதிரி நீங்கள்லாம் தட்டி போட்டு அதை அந்த சுக்குமல்லி காப்பின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். அப்போ அது எடுத்துக்கும் போது உங்களுடைய கபம் பித்தம் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணலாம்? நைட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சி இருந்தாலும் நீங்கள் கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் 2 சப்பாத்தியோட இஞ்சி சட்னி எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தூங்குற வரைக்கும் நல்லா தண்ணி இதை ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நார்மலான காய்ச்சல்லிருந்து நீங்கள் ஒரு நார்மலான லைஃபுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்ச்சல் நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்குண்டான பதிலை நான் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையோ அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடியில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.